திடுக்கிடத்தக்க காரியம். ஆகையால் கர்த்தர் சொல்கிறார், இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டவன் யார் என்று புறஜாதிகளுக்குள்ளே விசாரித்து பாருங்கள். மிகவும் திடுக்கிடத்தக்க காரியத்தை இஸ்ரவேல் என்னும் கன்னிகை செய்கிறாள். கர்த்தர் யூதாவின் மனுஷரிடத்திலும் எருசலேமின் ஜனங்களிடத்திலும் தம்முடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறார். இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டவன் யார் என்று புறஜாதிகளுக்குள்ளே விசாரித்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புறஜாதி ஜனங்களுக்கு கர்த்தருடைய தெய்வீக வெளிப்பாடு கிடைக்கவில்லை. கர்த்தருடைய பிரமாணங்களும் அவருடைய கற்பனைகளும் அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் அவர்கள் மத்தியிலே வந்து கர்த்தருடைய சத்தியத்தை போதிக்கவும் இல்லை. இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டவன் யார் என்று புறஜாதிகளிடம் விசாரித்து பார்க்கலாம். யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் போல தங்கள் இருதயங்களை கடினப்படுத்தினவர் ஒருவரும் இல்லை. நினிவேயின் ஜனத்தார் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். அவர்களுடைய பாவங்களை குறித்தும் தேவனுடைய நீதியான நியாய தீர்ப்பை குறித்தும் அவர்களுக்கு எச்சரித்து சொல்லப்பட்டது. நினிவேயின் ஜனத்தார் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து தங்களுடைய பொல்லாத வழிகளையும் பொல்லாத கிரியைகளையும் விட்டு விலகி வந்தார்கள். தங்களுடைய ஜீவியத்தை சீர்படுத்தினார்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தங்கள் இருதயங்களை கடினப்படுத்துகிறார்கள். மிகவும் திடுக்கிடத்தக்க காரியத்தை இஸ்ரவேல் என்னும் கன்னிகை செய்கிறாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் தேசத்தார் தங்களுடைய பாவத்திற்கு மனம் திரும்ப மறுக்கிறார்கள். அவர்களுடைய மனச்சாட்சியின் சத்தத்திற்கு செவி கொடுக்கவும் அதற்கு கீழ்ப்படியவும் மறுக்கிறார்கள். கர்த்தர் தங்களுக்கு இதுவரையிலும் கொடுத்து வந்த தெய்வீக பாதுகாப்பையும் பராமரிப்பையும் நினையாமல் போகிறார்கள். கர்த்தருடைய கிருபையையும் இரக்கத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். யூதா தேசத்தார் திடுக்கிடத்தக்க காரியத்தை செய்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல் முரட்டாட்டமாய் ஜீவிக்கிறார்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரும் யூதா வம்சத்தாரும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்களாய் ஜீவிக்க வேண்டும். அவர்கள் தங்களுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமான மணவாட்டியாக கற்புள்ள கன்னிகையாக தங்களை காத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் கர்த்தரை மாத்திரமே ஆராதிக்க வேண்டும். ஆனால் அவர்களோ கர்த்தரை விட்டு தூரமாய் விலகி போய் விடுகிறார்கள். கர்த்தரிடத்தில் திரும்பி வர மறுக்கிறார்கள். யூதாவின் மனுஷர் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்ப மறுக்கிறார்கள். துணிகரமாய் பாவம் செய்கிறார்கள். கர்த்தருக்கு விரோதமாக துணிகரமாய் பாவம் செய்கிறவர்கள் தங்களை தாங்களே அழித்துக் கொள்கிறார்கள். தங்களுடைய ஜீவனை தாங்களே கொன்று போடுகிறார்கள். இதுவே இஸ்ரவேல் தேசத்தார் மத்தியில் திடுக்கிடத்தக்க காரியமாகவும் பயங்கரமான காரியமாகவும் இருக்கிறது.